பரிசுத்தமான வாழ்க்கை வாழ என்னென்ன செய்ய வேண்டும்? இதயம், நம்முடைய மனசு எப்போதும் ஆண்டவர் மேலேயே இருக்கணும். நம்முடைய இதயத்தில் எப்போதும் நாம் ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். மனதில் ஜெபித்து கொண்டே இருக்கணும். தேவையில்லாத எண்ணங்களுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் நம்முடைய மனசில் கூட இதயத்தில் கூட நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ரெண்டாவதா, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நாம் செய்கிற எல்லா காரியமும் எப்படி இருக்குது? பாவத்துக்கு நாம் நம்மளை அறியாமலே இடம் கொடுக்குறோமா? பாவத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோமா? பாவத்துக்குரிய காரியங்களை பேசுகிறோமான்னு எப்போதும் நம்மை நாமளே பாதுகாத்து கண்காணிக்கணும். மூணாவதா, ஏதாவது ஒரு அசுத்தமான காரியம், ஏதாவது ஒரு பாவத்துக்குரிய காரியம் நம்ம தீட்டுப்படுத்த வந்தால், நம்முடைய மனதில் வந்தால், உடனே நாம் தேவனை நோக்கி இதயத்திலேயே கதறணும். ஒருவேளை வேலை செய்யும் போதாக இருக்கலாம், வீட்டில் தூங்கும் போதாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எதனா ஒரு அசுத்தமான எண்ணம் நம்மளை பாவம் செய்ய தூண்டும் போது நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவனை நோக்கி நாம் கதறணும்.